நேத்து இந்தியன் மார்க்கெட்ல இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து 5% கிட்ட ரைஸ் ஆயிருந்தது. 1500 வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. கடந்த ஒரு வருஷத்துல 20% கிட்ட கரெக்ட் ஆயிருந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து நேத்து மட்டும் 5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கம்பெனி வந்து பைபேக் பண்ண போற ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் வந்து வியாழக்கிழமை நடக்கிற மீட்டிங்க்கு அப்புறம் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த ஷேர் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கான காரணமா பார்க்கப்படுது. இந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி 4 தடவை வந்து பைபேக் பண்ணிருக்காங்க. இது வந்து 5வது இவங்க அனௌன்ஸ் பண்ற பைபேக். இதுக்கு முன்னாடி 2017, 19, 21, 22 இந்த 4 வருஷமே வந்து அவங்க வந்து பைபேக் பண்ணிருக்காங்க. கடைசியா 2022ல அவங்க ஷேரை பைபேக் பண்ணும்போது அது வந்து 1850 வந்து பைபேக் பண்ணியிருந்தாங்க. பொதுவா ஒரு கம்பெனி ஷேரை பைபேக் பண்றது அப்படிங்கிறது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அந்த பிசினஸ்ல இருக்கிற கான்ஃபிடன்ட்டை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ அதனாலதான் அது வந்து ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம கம்பெனி வந்து ஷேர்ஸை பைபேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் இருக்கிற ஷேர்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறையும். ஸோ அது வந்து லிக்விடிட்டியை கம்மி பண்ணி மார்க்கெட் ஷேருக்கு வந்து பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ரீட்டைலர்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க. நேத்து இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாம அதர் ஐடி ஸ்டாக்ஸுமே கடந்த 4 மாசத்துல இல்லாத அளவுக்கு சிங்கிள் டே கெயினை வந்து அடைஞ்சிருந்தது. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாயிடுச்சு. அது 0.25 இருக்க போதா இல்ல 0.5 இருக்க போதா அப்படிங்கிற டிஸ்கஷன் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்கால இருந்து வர ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா வரும். அதனால இந்த கம்பெனிஸோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுல சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நேற்று ஒட்டுமொத்தமா ஐடி செக்டர் எல்லாமே பாசிட்டிவா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது.